பரலோகத்துடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்க்கூடாது. அல்லேலூயா. தேவனால வராத பதவி உயர்வு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. தேவனால வராத பதவி உயர்வு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தினால் அது நிரந்தரமா இருக்கும். ஆண்டவர் உயர்த்தினா நிரந்தரம், மனுஷன் உயர்த்தினா அது கொஞ்ச காலம். ஆண்டவர் உயர்த்தினால் நிரந்தரமா இருக்கும். மனுஷன் உயர்த்தினா காலம். புத்தர் ஆசை இல்லாதன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதானே? ஆனா புத்தனும் ஆசைப்பட்டானா ஆசையை ஒழிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இந்த உலக பிரகாரம் ஆசையெல்லாம் ஒழிச்சிருவோம். இயேசு தான் நம்ம சொத்து, அவர் தான் நம்ம முத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அவருக்காக நம்ம வாழணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த உலகத்துல தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆமா, உண்மையான நோக்கங்களுக்கு தடைகள் அதிகம். தவறான வாய்ப்புகளுக்கு அதிகம், உண்மையான நோக்கங்களுக்கு தடைகள் அதிகம். பாதை விட்டு பாதை மாறாது. அல்லேலூயா. தடம் மாறினால் பாதை மாறும். பாதை விட்டு பாதை மாறாதீர்கள். தடம் மாறினால் இடம் மாறினால், தடம் மாறினால் இடம் மாறும். அல்லேலூயா. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். கர்த்தர் கர்த்தராகவே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். கர்த்தர் மாறிவிடும் உலகம், மாறிவிடும் மாறாத கர்த்தர். அல்லேலூயா. மாறிவிடும் உலகம், மாறாத கர்த்தர். Failure is not a permanent. தோல்விகள் இன்றைக்கும் நிரந்தரம் இல்லை. அல்லேலூயா. தோல்வியே வெற்றியினுடைய முதல் படி. அல்லேலூயா. கனவு கண்ட வாழ்க்கை நம்ம வேற. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் இது முதியவர்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கனவு கண்ட வாழ்க்கை வேற, இப்ப இருக்கிற வாழ்க்கை வேற. 700 கோடி ஜனங்கள் இருக்காங்க உலகத்துல. எவ்வளவு? 700 கோடி. நல்ல மனசுல இதயத்துல வச்சுக்கணும். 700 கோடி ஜனங்கள் மத்தியில இந்தியாவில் இருக்கிற 140 கோடி ஜனங்கள்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 7 to 7.5 கோடி ஜனங்கள்ல, இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 15 லட்சத்துக்கு மேலான மக்கள்ல, இந்த ஒட்டஞ்சத்திர தாலுகால் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் மக்கள் மத்தியில, இந்த சத்திரப்பட்டியில இருக்கிற கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருப்பாங்களா? எவ்வளவு இருப்பாங்க? தெரிஞ்சுக்கணும். முதல்ல 75,000 பேர் இருப்பாங்க. 75,000 1 லட்சம் வச்சுக்குவோம். நம்ம இருக்கிற இடம், நம்ம மாவட்டம், நம்ம மாவட்டத்துடைய கலெக்டர் யாரு, நம்ம மாவட்டத்துடைய ஐஜி யாரு, எஸ்பி யாரு, இந்த பழனி தாலுகாவுடைய டிஎஸ்பி யாரு, தாசில்தார் யாரு, விஏஓ யாரு, எல்லாத்தையும் கிறிஸ்தவர்களாகிய நாம் தெரிந்து கொண்டு அவருக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த 700 கோடி உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லையும், இந்தியாவில் இருக்கிறதான 140 கோடி ஜனங்கள்லையும், தமிழ்நாட்டுக்கு 7 to 8 கோடி ஜனங்கள்லையும், அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 15 லட்சம் மக்கள்லையும், இந்த சத்திரப்பட்டி ஒரு 75 to 80 லட்சம் 1 லட்சம் வச்சுக்குவோம். அது மத்தியிலையும் உங்களையும் என்னையும் இந்த ஆண்டு விழாவுக்கு தேடி கண்டுபிடித்த கர்த்தர். ஹல்லேலூயா. 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 ஆகவே இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்க நீங்க, உபவாச ஜெபத்துக்கு வந்திருந்தாலும் சரி, வயதானவங்க சாப்பிட்டுட்டே வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து பாருங்க, உங்களுடைய ஒவ்வொரு லைஃபும் ரொம்ப பிரைட்டா இருக்கும். உபாகமம் 28:1 உன்னை மேன்மையாக நான் மேய்ப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அதனால நம்ம இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற நாம ஒரு விரிவான பாவ அறிக்கையை நம்ம பண்ணணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பினுடைய பண்டிகை கொண்டாட போகிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் செய்ததுன்னா எவ்வளவு தவறுகள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், எவ்வளவோ காரியங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போய் அதை அறிக்கையிட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கணும்னு சொல்லி நீங்களும் நான் முதல்ல விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிக்கிறதா விசுவாசி. அல்லேலூயா. விசுவாசி பதறான். அல்லேலூயா. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்கிற பிள்ளைகள் தான் நாம இங்க. அல்லேலூயா. இங்க வந்திருக்க உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. 24 நடக்கும், 25 அப்படியே கண்டினியூ ஆகும். அல்லேலூயா. ஆகவே தேவ ஆலயத்திற்கு நீங்க வரணும். அல்லேலூயா. அங்க வந்து தேவனுடைய வார்த்தை கேட்பது வாய்ஸ் நாட்களை பெருக
பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேர் உபவாசத்தோட வந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆசீர்வாதம். சாப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு அதை தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எங்க தெரியுமா வாழ விரும்புகிறார்? நம்ம தேவன் 2 இடங்களில் தான் வாழ விரும்புகிறார். நம்ம ஆண்டவர் 2 இடங்களில் தான் வாழ விரும்புகிறார். எடுத்த வாசிங்கள் ஏசாயா 57வது அதிகாரம், ஏசாயா 57 802வது பக்கத்துக்கு மேல தேடுங்க. ஏசாயா 57 15வது வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்ற நாமம் உடையவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். உன்னதத்திலோ பரிசுத்த ஸ்தலத்திலோ பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்த ஆவியுள்ளவர்களை உயிர்ப்பிப்பதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்னா உன்னதத்திலும் பரிசுத்தத்திலும். அல்லேலூயா. தேவனை தரிசிக்கணும்னா ஒரு மனிதன் தேவனை அடையணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவரோடு கூட உறவாடணும்னு சொன்னா ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். உன்னதரோடு கூட நம்ம உயர்ந்த அடைக்கலத்துக்கு போகணும்னா நம்ம ஆவி ஆத்மா சரீரம், நம்ம கை காது கண்ணு மூக்கு நம்ம கொடுத்த எல்லா அவயங்களும் ஆண்டவர்களை பார்க்க பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் அவர் உன்னதத்தில் இருக்கிற தேவன்கிட்ட நம்ம நெருங்க முடியும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல, நொறுங்குண்ட பணிந்த ஆவி. அந்த உலகத்துல பல பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள், நோய்கள், இழப்புகள், கவலைகள், கண்ணீர்கள், பண பிரச்சனை, அறிவு குறைவான பிரச்சனை, எல்லாத்துலயும் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களை தேடி வரும் கர்த்தர். அந்த மாதிரி மக்களை அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சரி, வேதனைகள் வந்தாலும் சரி, வியாதிகள் வந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும் சரி, அடுத்தவங்க நம்ம அவமானப்படுத்துற மாதிரி காரியங்களை செஞ்சாலும் சரி, நமக்கு பிரிவுகள் வரும், இழப்புகள் வரும். எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்தில் இறந்து போயிருக்கலாம், நம்மளால தாங்க முடியாது. நமக்கு உள்ளத்தில் இருக்கிறத கண்ணீர் விட்டு கதறி நம்ம சொந்த மதங்களுக்கெல்லாம் போய் சொல்லிடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொந்த பந்தம், நண்பர்கள், இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவங்க வெரி க்ளோஸ் போய் நீங்க சொன்னீங்கன்னா இட்ஸ் நாட் குட். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட தனி அறையில போய் உன் இதய கதவை பூட்டிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகணும். யார போல? அண்ணால போல. அல்லேலூயா. அண்ணா தனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள். அண்ணா அந்த எல்கனாவுக்கு 2 மனைவிக. ஒருத்தி பேர் அண்ணா, இன்னொரு பேரு பெனினாள். அல்லேலூயா. அப்போ இந்த அண்ணாளுக்கு குழந்தைகள் இல்ல, பெனினாளுக்கு குழந்தை இருந்துச்சு. இந்த எல்கானா வருஷம் இப்ப எப்படி நம்ம வருஷத்துல பிறந்த நாள் கொண்டாடுறோம் சபைக்கு, அந்த மாதிரி அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா வருஷம் ஃபுல்லா சம்பாதிக்கிறதுல மாசம் தனியா அப்படியே ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருவாரு. அல்லேலூயா. அதை எடுத்துட்டு போய் அந்த வருஷம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற தன் மனைவிக்கு, முதல் மனைவிக்கு, 2வது மனைவிக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருவாரு? பங்கிட்டு கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ பங்கிட்டு கொடுக்கும்போது அந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இந்த பெனினாள் அந்த குழந்தைகளா இருக்கிற அந்த மனைவி அண்ணாளுக்கு குழந்தைகள்னு சொல்லிட்டு அவளை எவ்வளவு துக்கப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாள் அழுக விடுறாங்க. அல்லேலூயா. அப்படி புண்பட்டு போச்சு அந்த அம்மா. மொந்து நூடு சாவான்னு சொல்லுவோம்ல நம்ம டைப்ல, அந்த மாதிரி யாரையும் சொல்ல முடியாது இந்த காரியத்தை. ஒரு குழந்தை இல்லைன்ற வேதனைய உணர்ந்தவன் நான். அல்லேலூயா. அந்த அனுபவங்கள் இருக்குல்ல, அவமானப்படுற அவங்க, இந்த அவமானத்துலலாம் நான் PhD வாங்கியிருக்கேன். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கணும், அவருக்காக ஊழியம் செய்யணும்னா இந்த உலகம் நம்மளை என்ன செய்யும்? அந்த பாதையில கடந்து வரணுங்க. அதுல ஒரு மீனை தண்ணியில தூக்கி வெளியே போட்டுருவோம்ல தம்பிங்களா, மீனை தூக்கி குளத்துல பிடிச்சி தரையில போட்டோம்னு எப்படி துடிக்கும்? அந்த மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. துடிக்கணும் ஒவ்வொரு நிமிஷம். அல்லேலூயா. அவமானம், வேதனை, துன்பம், கண்ணீர், வியாதி, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை,
இதெல்லாம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இதெல்லாம் சுமந்து போட்டு அப்படி ஜும்முன்னு வரணும். அல்லேலூயா. இதெல்லாம் சுமந்துட்டு ஜும்முன்னு வரணும். ஏன்னா என்னை அழைத்தவன் என்னை காக்கும்படிக்கு 10,000 பேர் வரட்டுங்க. என்ன செய்ய முடியாது. இதெல்லாம் என்ன வச்சிருக்காரு எங்க அப்பா? என்ன வச்சிருக்காரு? என் தலைவர் எல்லாம் முடியலாம். அவர் பெர்மிஷனாம ஒரு சிங்கிள் முடி என்னுடைய தலைவர் கீழே விடுதாரு. அல்லேலூயா. பரமபிதாவின் சித்தம் இல்லாம ஒரு குருவி கூட என்ன செய்யாது, அடைக்கலாம் குருவி கீழே விழுதாரு. அல்லேலூயா. தம்பிங்களா, உங்களை மாதிரி இருக்கும்போது எனக்கு சொன்ன வார்த்தைகள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் இருக்கிறதால தான் இன்னைக்கு உங்களை மாதிரி வாலிபனாவே இருக்கேன். எனக்கு வயசே ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எங்க இயேசு நேற்று மீண்டும் என்றும் எங்க அப்பா அப்படியே இருக்காருல, அதே மாதிரி நானும் பாஸ்டரும் அப்படியே தான் இருக்கும். நீங்க இன்னும் 50 வருஷம் கழிச்சு பார்த்தா நானும் பாஸ்டர் அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு கேக்குறீங்களா? அது உங்களுக்கு ஆளுக்குள்ள ரகசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க. இந்த உலக தர்ற பிரச்சனைனா பார்க்காதீங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சிறுத்தமுகத்தோடு கூட என்னை அழைத்தவர் உண்மையிலவன். நான் உண்மையிலவனா இருக்கிறேன். எனக்கு அங்க ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம் வச்சிருக்காரு ஆண்டவர். என்னென்ன கிரீடம்? இது ஒரு சப்ஜெக்ட். இதை பேசணும்னாவே எனக்கு ஒரு நாள் வேணும். அதை நான் இன்னைக்கு பேசல. நான் இன்னைக்கு உபவாச ஜெபத்தை பத்தி தான் பேசுறோம். ஆனா உங்களுக்கு எனக்கு ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம் காத்திருக்குது. அது கடவுள் சித்தமான புது வருஷத்துல ஒரு நாள் அந்த கிரீடங்களை பத்தி நம்ம பேசுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எல்லாரும் எங்க வரணும்? நீங்க சுமை சுமந்து சோதனை போல எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களை இளைப்பாற்றுவேன் என்று சொன்ன இடத்துக்கு தான் அந்த அண்ணாள் போனாங்க. தன்னுடைய பெண்ணினால் அந்த முதல் மனைவிய என்ன செஞ்சாங்க? அவங்க இவங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் அதெல்லாம் அவங்க தாங்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல போய் என்ன செஞ்சாங்க? தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் ஒரு நிமிஷம் அவங்க துக்கமாக இருக்கல. அல்லேலூயா. அதனால சுமை சுமந்து சோதனை போகல. பிரச்சனை இருக்கணுங்க. பிரச்சனை இருந்தாங்க நம்ம ஆலயத்துக்கு வருவோம். அல்லேலூயா. பிரச்சனை வேணுங்க. அப்பப்ப என்ன செய்யணும்னா இந்த பிரச்சனை இதயத்திலிருந்து எடுத்து ஏசாமிட்டு வச்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. எப்பவுமே இந்த ஹார்ட் ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் புது விதமான பிரச்சனைகள் நம்ம சந்திக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. புது விதமான சந்தோஷங்களை பழசை வச்சு ஸ்டாக் வச்சுட்டு இருக்க கூடாது. கிணத்துல இருக்கிற தண்ணி இருக்குன்னா விவசாயத்துக்கு அப்பப்ப என்ன செய்யணும்? இறச்சி விட்டுறோம். தண்ணி அப்படியே வச்சிருந்தா என்ன ஆயிரும்? அந்த கவலையெல்லாம் அப்படியே ஸ்டாக் வச்சுக்கிட்டே நீங்க உட்கார்ந்துட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா ஆளுக்கு வரல. அங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே யார் மேல? மனுஷங்கிட்ட வேலை நம்பிக்கை வைக்க கூடாதுங்க. மனுஷங்க மேல மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கே திரும்புவேன். மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கே திரும்புவேன். அல்லேலூயா. மனுஷன் மேல மட்டும் நீங்க நம்பிக்கை வச்சிடாதீங்க. அது சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், உடன் பிறந்தவங்க, கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், பெத்த பிள்ளையா இருக்கட்டும், அவங்களுக்கே கேரண்டி இல்லையா? உங்களுக்கு கேரண்டி இல்லையா? அவங்க மேல பார்த்து வைக்கிறத விட உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம ஆண்டவர் தான் பெருசு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் கூட நேரடியா தொடர்புல இருக்கணும். யார் கூட தொடர்புல இருக்கணும்? இயேசுவோட தொடர்பு இருக்கணும். அவர் என்ன சொல்லுவாங்க? செல்போன்ல வருமே, அவர் தொடர்புக்கு அப்பா இருக்க கூடாது. இயேசுவுக்கு தொடர்புல இருக்கணும். மத்தவங்க தொடர்புல இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும். ஆமா. உங்க தொடர்புல இவர் தொடர்புக்கு வேற தொடர்பு கூடாது. ஏசப்பா தொடர்பு இருக்கணும். எரேமியா 33:3 என்ன போட்டு பாருங்க. எரேமியா 33:3. ஏசாயா எரேமியா. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். அப்போ 24/7 நம்ம ஏசப்பா. அல்லேலூயா. 24/7 ஃப்ரீ கால். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்காரு. இப்ப என்ன போட்டுருக்காங்க? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
கூப்பிடுற இடத்துல கூப்பிடுங்க. கூப்பிடுற இடத்துல யாரை கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு விடுதலை. அப்பதான் உங்க வாழ்வு உயர்ந்து அடைக்கத்துல வைக்கும். சும்மா சாப்பாட்டுக்கும் அங்கேயும் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஏசப்பா மறந்துட்டுலாம் போகக்கூடாது. அல்லேலூயா. நான் ஒரு சுவிசேஷகர். ஐ எம் நாட் அ பாஸ்டர். நான் யாரு? சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு பணி. ஐயா மேய்ப்பர். அல்லேலூயா. ஐயா அவர் ஒரு பாஸ்டர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். நான் சத்தியத்தை சத்தியமா சொல்லிட்டு போற ஆளு. அல்லேலூயா. பிரைஸ் காட். அதனால ஆண்டவருக்கு தான் இந்த ஆலயத்துல முதலிடம். அல்லேலூயா. அல்லேலூயா. 15 என்ன போட்டுருக்கு? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு இந்த ஜீவ ரட்சணிய சபையில செய்யப்படும். படிங்க, அப்படி போட்டு படிங்க. இல்ல, ஜீவ ரட்சணிய சபையில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவருமாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துக்கு ஒரு வசனத்தை கூட்டவோ இது ஜீவ தேவனுடைய சபை வீடு. அல்லேலூயா. அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். அல்லேலூயா. அதனால ஜீவ தேவனுடைய வசனத்தை தான் நான் போட்டுக்கிறேன். அல்லேலூயா. அதனால என்ன செய்யக்கூடாது? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் செவிகள் கண்கள் திறந்தவைகளும். அல்லேலூயா. அதுதான் இந்த காது கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க. இன்னைக்கு ஒரு 12 வருஷம் ஆண்டவரோட சபையை வளர்த்து ஆளாக்கி உடுத்தி சாப்பாடை போட்டு வளர்த்து நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்துருக்காருன்னா 5 மணிக்கெல்லாம் இங்க நீங்க காத்திருக்கணும். அல்லேலூயா. 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த ஒரு 12 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கதறி அழுது ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எத்தனை நன்மைகள் செய்தீரையா நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது விளையாடுவோம்ல, நீங்களா விளையாடுறீங்களா? இந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டு அந்த கல்லுக்கடியில் என்ன இருக்கும்? பூச்சிகளா இருக்கும். அல்லேலூயா. கரெக்ட் தானே பாப்பா? நம்மளும் நல்லா விளையாடுவோம்ல, கூட்டஞ்சோறுலாம் ஆக்கிலாம் விளையாண்டுருக்கோம். சின்ன பிள்ளைங்கள கல்லெல்லாம் நோண்டி விளையாடுவோம், மண்ணெல்லாம் நோண்டி விளையாடுவோம். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கணும் நம்ம பெரியவங்க ஆகும்போது. அல்லேலூயா. அதுக்குள்ள சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும். அப்ப நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இன்னைக்கு யோசிக்கும் போது அந்த பூச்சி உயிரோடு இருக்கு, ஆண்டவர் அது கூட உணவு தர. புரியுதா கண்ணே? அப்போ அந்த சின்ன பூச்சி கூட ஆண்டவர் என்ன செய்யல? அவாய்ட் பண்ணல. இப்ப எவ்வளவு கண்ணு கருத்துமா கல்லுக்குள் தேரை வைத்த
எவ்வளோ அருமையாக உங்களையும் என்னையும் படைச்சு இத்தனை வருஷம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் நம்மளை இந்த சபை ஆரம்பிச்சு 12 வருஷம் இந்த சபைக்கு வந்ததுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் போய் இந்த கண்ணாடியில் மூஞ்சியை பாருங்கள். இந்த சபைக்கு வராதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் எப்படி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து போனால் தேவ தூதர்கள் மாதிரி அப்படியே இருக்கீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கிருந்து உங்களை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்கா தெரியுமா? அல்லேலூயா. என் பிள்ளைங்க எனக்கு எவ்வளவோ வேலையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு என்னைய தேடி வந்துருச்சே, இந்த பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமே, ஏதாவது செய்யணும்னு அவர் மான்கள் நீருடைய வாஞ்சத்தை கதவுறது போல அவங்க இதே கதறிட்டு இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. இந்த புது வருஷத்துல நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் எழுதி வச்சு ஜெபிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தரவை யாருக்கு தர போறாரு அவரு? நீங்க ராஜாத்தையும் ராஜகுமாரா இருக்கல. எஸ் ராஜா. நல்ல மைண்ட். உங்களை விட பெரியவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்களை விட உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. அதனால எவ்வளவு கஷ்டம் வரட்டும், கஷ்டத்தின் மத்தியில் நீங்க சிரிச்ச முகத்தோட வரீங்க பாத்தீங்களா, அதுக்கு தாங்க 100 மார்க் போடுறாரு ஏசப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 28:29 அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சீங்கனாலும் பாஸ்டர்கிட்ட கேட்கணும், பாஸ்டர் அம்மாட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்கள்ட்ட கேட்கணும். கடவுளை அறியாதவங்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது? கடவுளை அறியாதவங்கள்ட்ட தயவு செய்து, அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்கலாம், அனுபவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்கலாம், எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்காங்க. அல்லேலூயா. ஜனாதிபதி ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், எல்லாம் நம்ம கண்ட்ரோல். நம்ம ஜெபம் பண்ணி தான் அவங்களெல்லாம் வச்சிருக்கோம். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு ரைஸ் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. யாரை ஜெபிக்கணும் அவங்க ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. எதெல்லாம் வராதுன்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பாதி பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு தேசிய முன்னணி கூட்டணி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். கிறிஸ்தவ மதத்துக்கெல்லாம் ஒழிச்சுடணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் ஒருத்தரும் ஒரு சட்டத்தையும் ஏற்க முடியாது. கர்த்தர் பாக்குறாரு, இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். ஏன்னா அவர் எல்லாருமே ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. பார்வோன் கடினமான இருதயம் உள்ளவர் தான். அவருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? டைம் கொடுத்துட்டே இருப்பார் ஆண்டவர். அப்புறம் என்ன செஞ்சாரு? கடலே அவங்களுக்கு கல்லறையா மாறி. அல்லேலூயா. ஒரு எகிப்தி பார்க்கல, எல்லாம் வாசம் விட்டு ஒருத்தரை வளர்க்கிறான். துன்மார்க்கம் பண்றியா, நீ கடவுளுக்கு எதிர்த்து வரையா, ஊழியக்காரனுக்கு எதிர்த்து வரையா, ஊழியக்காரனை பத்தி பேசுறியா, குறை பேச உங்களுக்கு விட்டுருவார் ஆண்டவர். விட்டுருவார். தெரியும் அவர் எப்போ எங்க தட்டணும்னு தெரியும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கயா, பிரதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா பிரதர். இந்த நிலைமையை தயவு செய்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. ஊழியக்காரங்களை மட்டும் நீங்க யூ ஹேவ் நோ ரைட்ஸ். எந்த ஊழியக்காரனையும் குறை சொல்றது உங்களுக்கு தகுதியே கிடையாது. அல்லேலூயா. வெள்ளை சிங்காசன நியாயாதிபதி, நித்தியமான நியாயாதிபதி அவர் வருகிறார். சீக்கிரமாய் வருகிறார். அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் எல்லாத்தையுமே நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அப்பதான் நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், ஜீவ கிரீடம் அன்னைக்கு கிடைக்கும். சர்ச்சுக்கு போறவங்க யாரு? அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அல்லேலூயா. ஆகவே இத்தனை கிரீடங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அதனால டோன்ட் அவாய்ட் தி சர்ச். சர்ச்சை அவாய்ட் பண்ணாதீங்க, உங்க லைஃபே அவாய்ட் ஆயிடும். பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தவங்க, பணத்துக்கு, பதவிக்கு, நகைக்கு, பணத்துக்கு, சொத்துக்கெல்லாம் முதலிடம் கொடுத்தவங்களாம் இன்னைக்கு எங்க இருக்கான்னு என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகாதீங்க. தாழ்மையா இருங்க, உங்களை வெறுமையாக்குங்க. இயேசு தாங்க நம்மளை வாழ வைக்கிற தெய்வம். அவர் நினைச்சா பதவி வருங்க. அவர் நினைச்சா இன்னைக்கு நீங்க மல்டி மில்லியனர் கோடீஸ்வரர் ஆயிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கிலாந்துடைய மகாராணியர், ஐ திங்க் எலிசபெத் ராணி, பெரிய பணக்காரமா. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏழை எளியவங்களை பார்த்து ரொம்பவும் கரிசனை உள்ளவங்க. இந்த ஏழை எளிய மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்கன்றதுக்காக அவங்கள பார்வையிடுவதற்காக அவங்க ஒரு நாள் சாயந்தரமா இப்போ வேணாலும் அவங்க ஏழையா ட்ரெஸ் உடுத்திட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி மார்க்கெஸ்ட்ல போவாங்க. ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா மழை வந்துருச்சு. மழை வந்தோன்னா அவங்க ரெகுலராக போகிறனால யார் வீடு எங்கெங்க இருக்குன்னு தெரியும்ல. நம்ம வாக்கிங் போகும்போது யார் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும்ல. அப்போ மழை வந்து ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டு கதவை போய் தட்டினாங்க. தட்டினோடனே ஒரு லேடி வந்து அவங்க கதவை திறந்தாங்க. திறந்த உடனே அவங்க ராணியார் என்ன செஞ்சாங்க, அம்மா மழை பெய்து எனக்கு ஒரு குடை இருந்தால் கொடுக்குமான்னு கேட்டாங்க. இவங்கள்ட்ட 2 குடை இருந்திருக்கு. ஒன்று
புதுசு பியூட்டிஃபுல்லான கொடை. இன்னொன்று வந்து ஓட்ட கொடை. என்ன கொடை? அவங்க அந்த ஓட்டக்கொடை தூக்கிட்டு வந்து ராணியார் கொடுத்தாங்க. இந்த அம்மா அதை பிடிச்சிட்டு போய் அரண்மனைக்கு போனோடனே ஒரு வேலைக்காரி கூப்பிட்டு தாதியை கூப்பிட்டு இந்தாம்மா அந்த வீட்டில் கூப்பிட்டு இந்த கொடை கொடுத்தாங்க, நான் ராணியார் வந்து நன்றி சொன்னாங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தாங்க. அம்மா அப்படி கதறிட்டாங்க. அதுலயும் ஒரு தேசத்தினுடைய ராணியார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இருக்கிறதே புது கொடை இருக்குது, அதை கொடுத்துருக்கலாம். முட்டாள்தனமா அப்படிதான். Give the best to Jesus. Give the best to தம்பிங்களா. Give the best to get the best from the Jesus. இருக்கிறதே பெஸ்டா கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறத கணக்கு பார்க்காதீங்க. இதுவரைக்கும் எனக்கு ஆண்டவரே சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. 10th கோட் நான். அல்லேலூயா. 10th நம்ம ஸ்டைல்ல சொன்னா கோட். அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மில்லில் போய் வேலை சேர்ந்து 10th பாஸ் பண்ணி +2 பண்ணி BA பண்ணி MA பண்ணி BTH முடிச்சு MTH முடிச்சு PhD டாக்டர். இன்னைக்கு கடவுள் போட்ட இச்சா. அல்லேலூயா. அன்னைக்கு 10th கோட் போட்டதுனால இன்னைக்கு கோட் போட்டுட்டு நிக்கிறேன். அல்லேலூயா. அதனால கோட் அடிச்சவங்க சாதாரண ஆளுங்க கிடையாதுங்க, பெரிய ஆளுங்களா வருவாங்க. அல்லேலூயா. படிக்கிற வயசுல படிக்கணும். அம்மா அப்பா ரத்தத்தை சிந்துறாங்கங்க. அம்மா அப்பா குட்டி பிள்ளைங்களா தம்பிங்களா, உங்க அம்மா அப்பாலாம் நீ படிக்க வைக்கிறதுக்கு உங்களை நாங்குநேரில இருந்து இங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நீ நல்லா சூப்பரா அப்படி ஜம்முன்னு ஜீன்ஸ் பேட்டை போட்டுக்கிட்டு அப்படி கோமுன்னு அப்படி ஒரு அடி டேவிட் மாதிரி அப்படி பாதி முடி அப்படி அட்ராமா அப்பா இருக்கா சம்பாதிச்சு ஸ்தோத்திரம். அப்பா அம்மா காசுல என்ஜாய் பண்றது ஒரு நல்ல ஜாலி தான். அப்பா அம்மா வீட்டுல வந்து ஒரு சுகமான தூக்கம் போடுறது ஒரு ஜாலி தான். அல்லேலூயா. பிள்ளைங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா அப்பா அம்மா வீட்டுல தான் தூங்க முடியும், அப்பா அம்மா வீட்டுல தான் அப்பா அம்மா ஏத்து பேச முடியும். அல்லேலூயா. என்ன அதான் ஒரு காலம் நாங்களாம் பார்த்தவங்க தானே. இப்ப அப்பா அம்மா மட்டும் டெய்லி காலைல கொடுத்துட்டு போனா ஏங்குறோம். இல்ல இருக்கும்போது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் வந்து சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். சின்ன வயசுல இவங்க எல்லாம் குறிச்சிட்டாரு. ஆனால் உபவாசம் ஜெபம் பேசுறதுக்கு இன்னும் பல மணி நேரம் இருக்குது. ஆனால் டைம் இஸ் கோல்ட். டைம் இஸ் நாட் எ கோல்ட். டைம் இஸ் டைமண்ட். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் பல ப்ரோக்ராம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாளைக்கு இந்த உபவாசத்தை கண்டினியூ பண்றேன். 2 மட்டும் சொல்லியிருக்கேன், சொல்லிட்டு போயிடலாம். ஓகே. அப்போ அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் எப்பவுமே அவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும். பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், பாஸ்டர் அம்மாட்ட ஆலோசனை கேட்கணும். கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். என்னைக்குமே ஒருத்தர் நீங்க பழகுறீங்கன்னா 2 காரியம் அவங்கள்ட்ட பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? கர்த்தர்கிட்ட பயப்படுற பயம் இருக்கா? இவங்க வாரந்தராம சர்ச்சுக்கு போறாங்களா? அல்லேலூயா. ஏன்னா நீ ஒண்ணுமே இல்லாம இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உன்னை ஆண்டவர் பெரிய விஞ்ஞானியா மாத்திடுவார். அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவர் அண்ட சரசங்களை படைத்த ஆதி தேவன், நீதி சாந்தமும் கிருபை உள்ளவர். அவர் பரமபிதா, ஜோதிகளின் பிதா, நீதியுள்ள பிதா, அன்பான பிதா, ஆறுதலின் பிதா, உங்களை நேசிக்கிற பிதா, உங்களை அரவணைக்கிற பிதா, அவர் நல்ல பிதா. அதனாலதான் 12 வருஷம் நம்மளை காப்பாத்தினார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவருக்கு வந்து நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். சங்கீதம் 19:14 என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்துல உயிர்களை கத்தணும் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே உபவாச ஜெபம்னா என்னன்றது 2 பாயிண்ட் சொல்லிட்டு இன்னும் பல மணி நேரம் நான் 2-3 மணி நேரம் பேசுவேன். அல்லேலூயா. ஏன்னா நான் படிச்ச ட்ரூத் யூனிவர்சிட்டி ஐயாவுக்கு தெரியும். காலையில் 5 மணிக்கு எங்களுக்கு கிளாஸ், பைபிள் கிளாஸ். 11 மணிக்கு தான் கிளாஸை விட்டு வெளியே போவோம். எங்கள் அண்ணியெல்லாம் வந்திருக்காங்க. எழுதிக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் நான் என்ன சேர்த்து வச்சுருக்க சொத்தெல்லாம் பயங்கரமான டைரி தான் என் பிள்ளைக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போகும்போது இந்த டைரி இல்லாம நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். அத்தனை ஊழியக்காரங்க பேசினேன். இந்த 1 வருஷத்துடைய மெசேஜ் என் டைரியில இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அதனால இதுல ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த டைரி புதுசா வாங்கினீங்கன்னா எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய் 1800 ரூபாய் லெதர் போட்டு. இது பேர் எக்ஸிக்யூட்டிவ் டைரி. நான் என்ன தெரியுமா செய்வேன்? நான் வாங்க மாட்டேன். அந்த வருஷம் ஸ்டார்டிங்ல 12வது மாசம் தான் போய் வாங்குவேன். அப்ப இந்த டைரி எனக்கு 100 ரூபாய் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு எதுக்கு தான் தேவை? அந்த வருஷம் எனக்கு இந்த டைரி வாங்கி கொண்டு போறது எனக்கு என்ன சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு எனக்கு அவார்ட் கொடுக்க போறாரா? ஆண்டோடைய வார்த்தை கெத்தா இருக்கும். இதுதான் ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அவர் வெளியே போகும்போது பாரு 100 ரூபாய் டைரி பார்த்தா கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா உங்க வயசான கடன் தானே வந்திருக்குது. அதனால 100 ரூபாய் தம்பி நீ எடுத்து வச்சு அந்தந்த வருஷம் நீ வாங்கிட்டீங்கன்னா போகும்போது அப்படி கெத்தா அப்படி போகலாம். ஒரு சர்ச்சுக்கு போகும்போது பைபிளோட ஒரு டைரி எடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட நான் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ உபவாச ஜெபம். உபவாச ஜெபம்னா என்னன்றது மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் என்ன எதுவுமே ஐயாட்ட பர்மிஷன் கேட்டு தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம முக்கியமான மேட்டர் அது. ஓகே, அதை நான் சொல்லாம விட்டுறக்கூடாது. உபவாச ஜெபம்னா என்ன? உபவாச ஜெபம்னா ஜனங்களுடைய சுவாபம் இயேசுவுக்கு பிரியமா மாறுறதுக்கு பண்ற ஜெபம் தான் உபவாச ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபம் உண்மையை தரும், உறுதியை தரும், உன்னதமான இடத்துக்கு கொண்டு போகும், உயிர்வை தரும். அல்லேலூயா. அப்ப அந்த உபவாச ஜெபம் நம்ம பண்ணும் பொழுது நம்முடைய சுபாவம்னா ஆண்டவர் பிரியமான சுபாவமா நம்ம இருக்கிற எல்லா தீய பழக்க வழக்கங்களை எடுத்து ஓரம் கட்டிட்டு ஏசப்பாவை தூக்கி இருதயத்துல நடுவுல வைக்கணும். ஓரத்துல வைக்க கூடாது, ஊர்காவை வைக்கிற மாதிரி. அல்லேலூயா. இயேசுவை தூக்கி உங்க இதயத்துல நடுவுல வையி. உன் லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும் தம்பி. அல்லேலூயா. உன் லைஃப்ல எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாமே நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு நல்ல வேலை பியூட்டிஃபுல்லா வரும். உன் வருங்கால துணை பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீ செய்யற எல்லா காரியங்களும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா அழகானவர் உன் கூட இருக்காரு. அல்லேலூயா. அவர் மாதிரி அழகான தெய்வம், பியூட்டிஃபுல் காட் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே வெற்றியின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ சித்தத்தை செய்வதே உபவாச ஜெபம். The plan of God, the will of God, the purpose of God. The plan of God னா கடவுளுடைய திட்டம். இந்த உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 700 கோடி மக்கள்ல இந்த சத்திரப்பட்டில 75,000 மக்கள் மத்தியில உங்களை இந்த வீட்ல இந்த டோர் நம்பர்ல இந்த இடத்துல சர்ச்சை வைக்கணும்னு ஆண்டவர் திட்டமிடுகிற தேவன். அதான் plan of God. கடவுளுடைய திட்டம் நீங்க இந்த சர்ச்சில் இருக்கணும். அல்லேலூயா. இந்த சர்ச்சை விட்டு சர்ச்சுக்கு மாறக்கூடாது. அல்லேலூயா. பாதை விட்டு பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. தடம் மாறினா இடம் மாறிடும். அல்லேலூயா. இத்தனை வருஷம் 12 வருஷம் ரத்தத்தை சிந்தி நீங்க இந்த சபையை வளர்த்துருக்கீங்க. அல்லேலூயா. இப்பதான் பயிர் வளர்கிற நேரம், உங்களுக்கு நன்மை ஆண்டவர் கொடுக்கிற நேரம், நல்ல எல்லா காரியங்களும் கொடுக்கிற நேரம். உயிரை கொடுத்து இந்த சபை என்ன செய்யணும்? வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவன் உண்மையுள்ள தேவன், பொய்யுள்ள தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், பரலோக தேவன். அல்லேலூயா. பரலோக தகப்பன், பரலோக ராஜா, மனுஷகுமாரன். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன். அல்லேலூயா. இது எல்லாம் மூணா வர திரியாக தேவன் தான் நம்ம தெய்வம். அதனால ஆண்டவரை எப்பவுமே என்ன செய்யணும்? நம்ம நன்றியோடு கூட பார்க்கணும். உபவாசி ஜெபிக்கணும். இந்த உபவாச ஜெபம் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கணும்னு சொன்னா உங்க குடும்பமா ஒரு நாள் மாசத்துல யாரும் சாப்பிடக்கூடாது. அரை நேரம் சாப்பிடாம நம்ம என்ன செய்யணும்? செத்து போயிட போறோமா? ஒரு நாள் நம்ம சாப்பிடாம செத்து போயிடுமா? மோசே 40 நாள் சாப்பிடலைங்க. ஆண்டவரோட சீனாய் மலையில என்ன செஞ்சாரு? உபவாசம் செஞ்சார். தானியேல் 3 வாரம் சாப்பிடவே இல்லை. ருசியான பதார்த்தங்களை போட்டுக்கவும் இல்லை, தலையை சீவும் இல்லை, எண்ணெய் வைக்கவும் இல்லை, சென்ட் அடிக்கவும் இல்லை, நல்ல துணி போடவும் இல்லை. அந்த உபவாசம் ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. இப்படி உபவாசம் ஜெபம் பண்ணவங்கன்னா வேதத்துல என்ன செய்யுங்க? உயர்ந்த அடக்கத்தில் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆகவே யோசேப்பை போல வாலிப வயசுல எல்லாத்தையும் தூக்கி அப்படி வச்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது 3 தூக்கி எறியணும். அல்லேலூயா. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ன செய்யணும்? தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா ஆண்டவர் உபவாச ஜெபம் உங்களை உயர்ந்த. அதனால்தான் இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன்.
கண்ணு, கை, மூக்கு எல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயன்படுது. உபவாசி ஜெபிங்க. இந்த வர்ற புது வருஷம் உங்களுக்கு புதிதான ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். வர்ற கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸா இருக்கட்டும். ஒரு சமாதானத்துக்கு தருகிற கிறிஸ்மஸா இருக்கட்டும். ஏழைகளுக்கு உதவி செய்கிற கிறிஸ்மஸா இருக்கட்டும். மகிழ்ச்சியா இருக்கிற கிறிஸ்மஸா இருக்கட்டும். சத்தியத்தை அறிவிக்கிற கிறிஸ்மஸா இருக்கட்டும். புது வருடம் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து எல்லாம் வீடு, கார் இருக்கிறதே ஹை குவாலிட்டி கார். ஹல்லேலூயா. பெஸ்ட் கார் உங்களுக்கு ஆண்டவர். ஏன்னா நீங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க ஆண்டவருக்கு. அதனால இருக்கிற பெஸ்ட் கார் கேளுங்க. கேட்கறவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். அழுகிற குழந்தைக்கு தான் தாய் என்ன செய்ய முடியும்? ஏதோ இந்த சர்ச்சுக்கு வர்றது போறதுக்கு கூடாது. ஆண்டவர் எங்களுக்கு பெரிய நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு ஒண்ணமாக நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ கையில் செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உன்னோட கூட இருந்து ஆசீர்வதிப்பேன்ற ஜீவனுள்ள வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாய்ப்பு இருந்த போதரையாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.